சிவம் அப்படிங்கிறது அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறது, தெய்வம் கடவுள்னு சொல்லக்கூடியதனுடைய உயர்ந்த நிலை அருவமாக இருக்குது. அருவாய் அந்த அருவமாக இருக்கிறது சிவமாய் அல்லாவாக இருக்கிறது. அந்த அருவமே தான் அனைத்து உருவங்களை பஞ்சபூதங்களை படைத்து அனைத்து உருவங்களாகவும் உருவமாயும் இருக்குது. அந்த அல்லாங்கிற சிவம் அருவமாக இருக்கிறது ஆணாக இருக்குது, ஸ்டாட்டிக்காக இருக்குது, அசையாமல் இருக்குது, மாறாமல் இருக்குது. இந்த உருவத்தில் அந்த அசையாமல் மாறாமல் இருக்கிற அருவத்தில் இருக்கிற அதே சக்தி தான் உருவத்தில் எல்லா உருவங்களாயும் உருவங்களில் சக்தியாகவும் இருக்குது. அது சக்தியாக பெண்ணாக இருக்குது. ஆதிசக்தின்னு சொல்கிறோம். இறைவனுடைய மறு உருவ நிலையில் இருக்கக்கூடிய உருவங்கள் இருக்கிற அனைத்து சக்திகளையும் அக்யூமுலேட் பண்ணால் சேர்த்தோம்னா அதுதான் ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தியை உணர்ந்தவர்கள் மதுரையில் மீனாட்சியாகவும், காஞ்சியிலே காமாட்சியாகவும், காசியிலே விசாலாட்சியாகவும், இன்னும் பல்வேறு பெயர்களில் வாழை பெண்ணாக, திரோதாயியாக, பிரத்யங்கா தேவியாக, துர்க்கை அம்மனாக பல்வேறு காலங்களில் உணர்வு பெற்றவர்கள் அவளுக்கு நாமங்களை சூட்டி பல ரூபங்களையும் பல நாமங்களையும் அந்த ஆதிசக்தியை கைனட்டிக் ஃபோர்ஸை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஆதிசக்தி. இது ஒரு மூடத்தனமான நம்பிக்கை அல்ல. இது பியூர் சயின்ஸ், விஞ்ஞானமாக இருக்குது. இந்த விஞ்ஞானம் E=mc² அப்படிங்கிற ஐன்ஸ்டீனுடைய ஈக்குவேஷனுக்கும் மூலமாக இருக்கிறது. அது இறை அருளாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்து நம் பக்தி கொள்வோம். வணக்கம்.